சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபருடைய கேமை தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து நம்மளுடைய வீக்லி ரேபிட் வந்து விளையாடிருக்காங்க. அதில் டாப்பில் வந்த பிளேயருடைய கேம் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டாப்பில் வந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டைகர் 2019 அப்படிங்கிற பிளேயர் வந்து ஒயிட் பீஸ் தான் ஹேண்டில் பண்ணுறோம். கேம் வந்து நம்ம பிளாக்கோட பெர்ஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த வீக்லி ரேபிட் வந்து பார்த்திங்கனாக்கா இடையில் வந்து 2-3 வாரங்களாக வந்து நடக்கல. பட் இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நடக்கும். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் நம்ம டீம் சதுரங்க சாணக்கியன் அப்படின்னு சொல்லி நம்ம டீம் வந்து லீச்சஸில் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த டீமில் இருப்பாங்க. நீங்களும் அந்த டீமில் வந்து இணையறதுனா இணைஞ்சிக்கலாம். இது வந்து வாரம் நடக்கும். இது ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். ப்ளஸ் இப்போ நம்ம வந்து கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றி ஒரு ரிமைண்டர் வந்து கொடுத்துருவோம். ஸோ வாரம் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து சண்டே கிளப்பில் வந்து நேரில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர் இது தான். ஸோ 9:45க்குள்ளே நீங்கள் வந்து வர மாதிரினா நேரில் வந்து ரீச் ஆகிடுங்க. ஸோ ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 7 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நான் வைப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் த என்ட்ரிஸ் அண்ட் டைமிங்கை பொறுத்து. ஸோ நீங்கள் வர மாதிரினா நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இப்போ வந்து கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ் டைகர் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு ஹரிசங்கர். அதாவது அலக்கைன்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபென்ஸை பார்த்தாலே ஒயிட் பிளேயருக்கு ரொம்ப அக்ரெசிவாக விளையாடணும்னு தோணும். அட் ஃபஸ்ட் சைட் இது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். பான்ஸை இந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணி நம்ம வந்து அட்டாக் பண்ணுறது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். அப்படி அட்டாக் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம வந்து ஒயிட்டாக இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ D6 விளையாடுவாங்க. D6 விளையாடுனதுக்கப்புறம் பான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ஆக்சுவலாக 2 பான்ஸ் அட்டாக். இப்போ 4 பான்ஸ் அட்டாக் வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நைட் டு F3 வந்து விளையாடுறாரு. பான் டு G6 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த அலக்கைன்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்கிறது இந்த ஓப்பனிங் வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த பிளாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் இந்த பானை எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுட்டு அதில் வந்து ப்ரெஷரை பில்டப் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங் அலக்கைன்ஸ் டிஃபென்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ G6 விளையாடினாங்க அப்படின்னா நீங்கள் H3 அதாவது H3 இந்த இடத்துல அவசியமாக அப்படிங்கிறது கண்டிப்பாக விளையாடி ஆகணும். ஒன் ஆஃப் த டாப் மூவ்ஸ் ரெக்கமெண்ட் பை த என்ஜின். மெனி கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ H3 பிஷப் G7 அண்ட் தென் நைட் C3 பிரிங்கிங் த நைட். இது ஏன் வந்து H3 அவசியமான மூவ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பிஷப் பின் வந்தால் பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா நைட் C6 உடனே இங்கே வந்து D4ல் ப்ரெஷர் வரும். சரி, அதனால என்னங்க பான் D5. பான் D5னா பிஷப்க்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீதி இருக்கக்கூடிய உலகத்தை நீங்களே வழிவிட்ட மாதிரி இடம் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த காரணத்தினால பிஷப் G7க்கு அப்புறம் நைட் C3 கேசல்ஸ். அதனால H3 வந்து விளையாடுறாங்க. பிஷப் E2 நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. இப்போது D4ல் ப்ரெஷர் வரது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஒயிட் வந்து இங்கே கேசல் பண்ணிடுறாரு. ஸோ கேசல் பண்ண உடனே இந்த இடத்துல பிளாக் வந்து பானை வந்து இயர்லியராக அட்வான்ஸ் பண்ணுறாரு. இது வந்து நமக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்கள் பான் வந்து E5 ஸ்கொயரில் ஒரு டான் ஸ்கொயரில் போய் உட்கார போகுது. அப்படி பண்ணும்போது இந்த பொசிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா D5 வந்து க்ளோஸ் பண்ணலாம் பொசிஷனை. ஓகேங்களா? ஸ்பேஸ் கெயின் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நைட்டை டிஸ்லாஜ் பண்ண வைக்கலாம். அல்லது இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் ஒயிட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வேரியேஷன் ஆக்சுவலாக. இது அப்படியே கண்டுக்காமல் பிஷப் டு G5 விளையாடலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா இப்போ யாரும் பிஷப் F6 விளையாட மாட்டோம். ஆனால் வந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான கீ டிஃபெண்டர் வந்து ரிமூவ் ஆகிடுவாங்க. கிங்கை சுற்றி பர்மனெண்ட்டாக உங்களுக்கு டான் ஸ்கொயர் வீக்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் பிஷப் F6 நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அப்படியே நீங்கள் விளையாடினா கூட பிஷப் F6 அண்ட் தென் பான் டு D5 சூப்பரான அட்வான்டேஜ் ஒயிட்டுக்கு. ஸ்பேஸ் இருக்குது. பீஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்லாயிருக்கு. அடுத்து இந்த பிஷப் வந்து டெவலப் பண்ணணும். நைட் ரொம்ப மிஸ்பிளேஸ் ஆக போகுது. இப்படி போகும். ஓகேங்களா? நைட் டு B4. நைட் டு B4 ஐடியா நைட் A6 அண்ட் தென் நைட் டு C5 அண்ட் தென் நைட் வந்து சென்டரில் கொண்டு வரது தான் ஐடியா. ஸோ A3 ஃபாலோடு பை பான் டு B4. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த C5 ஸ்கொயர். இது மாதிரி விளையாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பொசிஷனில் வந்து பான் டு D5 டைரெக்டாக விளையாடுறதுனால அவர் நைட் E7 வந்து போயிடுறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல அவர் இன்னும் ஒரு வேரியேஷன் மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இங்கே பானை வந்து E5 அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு போல பிளாக் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஷப் வந்து டெவலப் பண்ணுறது. இது வந்து நீங்கள் டாப் ரெக்கமெண்டட் மூவ் கம்ப்யூட்டர் மூவ் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விளையாட முடியுமானே டவுட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த நைட்டை வச்சு சேஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்லாங்கஸ் இந்த பான் வந்து நமக்கு வந்து ஹேங்கிங்கில் இருக்க வரைக்கும் அந்த நைட் வந்து சேஸ் வந்து வரவே வராது.
ஸோ சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் A5 போயிட்டு C4ல் ப்ரெஷர் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் மாட்ட விளையாட முடியாது. அப்போ சரி C4ல் ப்ரெஷருக்கு B3 விளையாட பார்த்தா அதுவும் விளையாட முடியாது பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் பிஷப் இன் தி சென்டர். ஸோ சூப்பரான வேரியேஷன் இது ஆக்சுவலாக. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறேன். E5 அண்ட் தென் பான் டு D5, நைட் E7, rook B1. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். பிஷப் F5. ஆல்ரெடி கேமோட கிரிட்டிக்கல் பொசிஷன் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிஷப் டு D3 விளையாட ரொம்ப நேச்சுரலான ஒரு மூவ். ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 2 பிஷப்பையும் லைட் ஸ்கொயர் பிஷப் கம்பேர் பண்ணும்போது ஒயிட்டோட லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிவாக இருக்குது. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. பட் இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணுறாரு. நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஏதாவது இதுக்கு சப்போர்ட் போடலாம். எக்ஸாம்பிள் குயின் டு D7. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ குயின் டெவலப் ஆகும் அல்லது நைட்டு டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில். பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் டேக் C4 விளையாடுறாரு. கம்ப்ளீட் பிளண்டர் இது ஆக்சுவலாக. அவர் என்ன ஷார்ட்டாக பார்த்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பிஷப்பை வெட்டும்போது அவர் வந்து இந்த மாதிரி நைட் டேக்ஸ் F5 விளையாடலாம். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நைட்டை வெட்டியிருக்கலான்றது தான். அவருமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக விளையாடுறாரு. ஓகேங்களா, ஒயிட்டும் தப்பாக விளையாடுறாரு. பிஷப் இன்ட்டு B1 விளையாடும்போது நைட் எக்ஸ் B1 இதுதான் 2 பேரும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினச்சி அவர் பார்த்திங்கன்னா பிஷப்பை வெட்ட ஒரு பான் வந்து ட்ராப் ஆகுது. நைட் எக்ஸ் F5. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப், ஒரு பான் ட்ராப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ பான் டு B3, நைட் B6 ட்ராப்பிங். இப்போ இந்த பான் வந்து ஒரு வீக் பான். பானுக்கு பானோட சப்போர்ட் இல்லை. ஸோ அதை எப்படியாவது டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிளாக் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணலாம். நைட் டு E4, நைட் டு E7. அந்த பானுக்கு ப்ரெஷர் வரதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நைட் டு C3 போய்ட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு C8 வராரு. ரூக் டு C8 ரொம்ப சிம்பிளான ஒரு மூவ். ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணி இங்கே ப்ரெஷர் பண்ண போகிறாரு. அதனால் இந்த பொசிஷனில் வந்து நைட் C3க்கு பதில் பிஷப் A3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு கேமில் வந்து ரூக்கை வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வழி கொடுக்குறாரு. ஸோ பிஷப் டு B2 அண்ட் தென் ரூக் டு C5. இங்கே கூட அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பானை அட்வான்ஸ் பண்ணி ரூக்கை டிஸ்லாஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ ரூக்கு C4 விளையாடுங்க, குயின் B3 விளையாடலாம். இப்படி ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒயிட்டு ஈஸியாக டெவலப் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் கேமை. பட் கேமில் வந்து நைட் டு G5 விளையாடுறாரு. நைட் டு G5ஓட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியல. மேபி குயினை வந்து F3 கொண்டு வரலாம் அப்படின்றதாக கூட இருக்கலாம். பட் குயின் F3ல வச்சா நைட்டு திரும்ப ரீட்ரீட் பண்ண முடியாது H6க்கு அப்புறம். ஸோ நைட் B டெக்ஸ் D5, அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் D5, அடுத்து ரூக் டெக்ஸ் D5 த்ரெட்னிங் த குயின். ஸோ குயின் வந்து F3 வந்துடுது. ஸோ H6க்கு அப்புறம் நைட் E4 ஸ்கொயருக்கு வராரு. ஏன்னா அந்த நைட் முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. ஸோ குயின் டு A5 போயிட்டு குயினையும் டெவலப் பண்ணிடுறாரு. எல்லா பீஸையும் டெவலப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் அவர் A4 வந்து விளையாடுறாரு. A4க்கு அப்புறம் பான் டு F5. இப்போது 2 பான் வந்து அப்பில் இருக்கிறார் பிளாக். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம வந்து என் கேமுக்கு வந்து போனாலே போதும். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நைட் C3 அண்ட் தென் பான் டு E4 த்ரெட்டிங் த குயின். ஸோ குயின் மூவ் ஆனதுக்கப்புறம் ரூக்கை வந்து பார்த்திங்கனாக்கா மூவ் பண்ணியிருக்கலாம். லைக் இந்த பொசிஷனில் வந்து ரூக் டு D3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மூவ். மல்டிபிள் பீசஸ் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ குயின் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக ஸ்கொயரே கிடையாது, அதிகமான ஸ்கொயர்ஸ் எதுவுமே கிடையாது. குயின் டு H4 தான் போகணும் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு. பட் தென் வி ஹேவ் பான் டு G5. ஸோ பான் டு G5க்கு அப்புறம் குயின் டு H5 அந்த மாதிரி தான் போக முடியும். அண்ட் தென் பிஷப் இன்ட்டு C3 அண்ட் தென் யூ ஆர் லூசிங் த பீஸ். ஸோ ஈஸியான ஒரு வின்னிங்னு வச்சுக்கோங்களேன். பிஷப் E5 போகிறாரு, பட் நைட் டெக்ஸ் D5. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ கிடைக்கக்கூடிய இம்பேலன்ஸ் வந்து இவருக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். 3 பீஸ் கிட்ட அவருக்கு கிடைக்கும் அப்படின்றது. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரூக் கட்டிட்டாரு, குயின் போயாச்சு. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E7 செக்கோட வருது. இந்த கிங் F7 விளையாடுறதுக்கப்புறம் 2 பீஸ் இப்போ இதாக இருக்குது. அவர் என்ன பண்ணாருன்னா F இன்ட்டு G3 விளையாட அவர் வந்து இந்த நைட்டை வெட்டிடுறாரு. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 பான் சாரி இப்போ வந்து ஆமாம் 2 பான் அப்பில் இருக்கிறாரு. குயின் வெர்சஸ் ரூக் இம்பேலன்ஸ் இருக்குது. அவர்கிட்ட ஒரு பிஷப் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் பொசிஷன் வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பான்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குது. ப்ளஸ் இவர்கிட்ட பாஸ் பான் இருக்குது சென்டர் ஆஃப் த போர்டில். ஸோ கண்டிப்பாக இதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி கேம் வந்து முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குயிக்காக. ரூக் F D1, ரூக் C8 அண்ட் தென் ரூக் பிஷப் டு D4, ரூக் டு C2. ஸோ செகண்ட் ரேங்க் இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாரு. அடுத்து H5, பிஷப் F4, குயின் செக்கை வச்சு அந்த பானை பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பானை மேலே புஷ் பண்ணுறாரு. பான் டு B4 த்ரெட்னிங் த குயின், த்ரெட்னிங் த மேட் நவ். ஸோ மேட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாஸ் பான்ஸை வந்து அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரூக் BF1, குயின் டு E2, ரூக் E1, குயின் டு C4, ரூக் டு B1, பான் டு D3, பான் டு B5, குயின் டு A4, பான் B6, A6. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. பிஷப் C7,
ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிஷப் மாதிரி தெரியும். பட் டசன்ட் மேட்டர் நவ். ஏன்னா நம்ம வந்து பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணி கேமை வின் பண்ண போகிறோம். ஸோ E3 புஷ் பண்ணுறாரு. பிஷப் F4 போயிட்டு பான் அட்டாக் பண்ணவொடனே அவர் E2வும் போயிடுறாரு. பிஷப் டு G5 செக், கிங் F2, சாரி கிங் F7, பான் டு G4. அந்த டென்ஷன் அப்படியே விட்டுட்டு பானை D2க்கும் மேலே புஷ் பண்ணிடுறாரு. G into H5 அண்ட் தென் G into H5. பான் டு H4 போட்டு அந்த பிஷப்க்கு ஒரு பாதுகாப்பு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. கிரியேட் பண்ண உடனே இந்த பொசிஷனில் வந்து அவர் குயின் எடுத்துடுறாரு. ஸோ குயின் எடுத்தோடனே ஒரு ரூக்கு ட்ராப் ஆகுது, இன்னொரு ரூக்கால் அவரை வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் குயினை வந்து G4ல வச்சு மேட் த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இங்கே ரூக் E7 செக்கு கொடுக்குறாரு. பட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரூக்கை வந்து நீங்கள் G1ல வச்சா கூட குயின் டு G3 அண்ட் தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பானை வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அது வந்து ஒன் வே ஆஃப் வின்னிங் த பொசிஷன். பட் அவர் கேமில் வந்து ரூக் E7 செக் கொடுத்தவொடனே கிங் F8 விளையாடணுன்னா இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. வேறு என்னமும் நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போது ரூக்கை பேக்கில் கொண்டு போகிறதுக்கு நேரம் கிடையாது பிகாஸ் ஆஃப் மேட். பட் அதனால தான் அவர் ரிசைன் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் இந்த பொசிஷனில். ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நடக்கக்கூடிய இந்த வீக்லி ரேம்பிட் டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.